அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின 8ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்துல இப்படி சொல்றாரு. அந்தப்படியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். இந்த வசனத்துல ஆவியானவர் வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்வது அப்படின்னா என்ன, எதற்காக இப்படி வேண்டுதல் செய்கிறார் அப்படின்றத தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அதை பார்ப்பதற்கு முன்பாக இந்த வசனத்திற்கும் விசுவாசிகள் அன்று பேசின அந்நிய பாஷைகளுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்பதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா அந்நிய பாஷை என்றாலே தெளிவான வார்த்தைகளினால் ஆன ஒரு மொழி. வார்த்தைகள் இல்லாமல் பாஷை என்ற ஒன்று கிடையவே கிடையாது. ஆனால் இந்த வசனத்துல வாக்கு கடங்காத பெருமூச்சு, அதாவது வார்த்தைகளினால் வெளிக்காட்ட முடியாத ஒரு தவிப்போடு ஆவியானவர் பிதாவிடம் நமக்காக வேண்டுதல் செய்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு தான் சொல்லப்பட்டிருக்கு. அதுவும் அல்லாமல் அடுத்த வசனத்துல ஆவியானவர் தேவனுடைய சித்தத்தின்படியே பரிசுத்தவான்களுக்காக வேண்டுதல் செய்கிறபடியால் இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர் ஆவியின் சிந்தை இன்னதென்று அறிவார். நம்முடைய பிதா இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர். அதனால நாம வார்த்தைகளாய் பேசி ஜபிக்காமல் நம்முடைய இருதயத்திலே நாம் ஜபித்தாலும் அதை பிதா அறிவார். அதனால ஆவியானவர் வார்த்தைகளே இல்லாமல் வேண்டுதல் செய்கிறதை பிதாவால் அறிந்து கொள்ள முடியும் அப்படின்னு வசனம் சொல்லுது. ஆவியானவர் செய்கிற ஜபம் வார்த்தைகளாய் வெளியே வரும் என்றால் இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர் ஆவியின் சிந்தை இன்னதென்று அறிவார் அப்படின்னு இங்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அதனால ஆவியானவர் செய்கிற ஜபம் என்பது வெளியே வார்த்தைகளினால் ஏறெடுக்கப்படுகிற ஜபம் அல்ல. அதுவும் அல்லாமல் இந்த வசனத்துல ஆவியானவர் தான் ஜபம் செய்கிறார்னு சொல்லியிருக்கேன்றி விசுவாசிகள் ஜபம் பண்றதை குறித்து சொல்லல. அதனால ஆவியானவர் வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு செய்கிற ஜபம் என்று இந்த பகுதிகளில் சொல்லப்படுவது நிச்சயமாய் அன்றைக்கு விசுவாசிகள் பேசின அந்நிய பாஷையை குறித்து அல்ல. சரி, இது அந்நிய பாஷையை குறித்தது அல்லனா அப்ப இது வேறு எதை குறித்தது? ஆவியானவர் எதற்காக வார்த்தைகளினால் வெளிக்காட்ட முடியாமல் தவித்து பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்து கொண்டிருக்கிறார்? இந்த வசனம் ஆரம்பிக்கும் போதே அந்தப்படியே அப்படின்னு தான் ஆரம்பிக்குது. அதாவது அந்த மாதிரி, எந்த மாதிரி, இது தெரியணும்னா இதுக்கு முன்னால உள்ள பகுதிகளில் வாசிக்கணும். இதற்கு முந்தைய அதிகாரத்துல இந்த பூமியிலே நமக்கு இருக்கிற ஒரு முக்கியமான போராட்டத்தை குறித்து பவுல் சொல்றார். ரோமர் 7ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம், என்னிடத்தில், அதாவது என் மாம்சத்தில் நன்மை வாசமாயிருக்கிறதில்லை என்று நான் அறிந்திருக்கிறேன். நன்மை செய்ய வேண்டும் என்கிற விருப்பம் என்னிடத்தில் இருக்கிறது, நன்மை செய்வதோ என்னிடத்தில் இல்லை. மனிதர்களாகிய நம் ஒவ்வொருவருக்குள்ளும் பாவத்தன்மை இருக்கு. இதற்கு யாரும் விதிவிலக்கு அல்ல. நாம ரட்சிக்கப்படும் போது என்ன நடக்குது பாருங்க. ரோமர் 8ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், மேலும் கிறிஸ்து உங்களில் இருந்தால் சரீரமானது பாவத்து நிமித்தம் மரித்ததாயும் ஆவியானது நீதி நிமித்தம் ஜீவனுள்ளதாயும் இருக்கும். அதாவது நாம் ரட்சிக்கப்பட்டாலும் நம்முடைய ஆவி மட்டும்தான் ஜீவன் உள்ளதாகிறது அன்றி நம்முடைய சரீரம் இன்னும் பாவத்தன்மையோடு தான் இருக்கு. ஆனால் அடுத்த வசனம் என்ன சொல்லுது பாருங்க, அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கேதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார். அதாவது நாம் ஆவியிலே ரட்சிக்கப்பட்டிருந்தால் சரீரத்திலும் ஒரு நாள் ரட்சிக்கப்படுவோம். நாம் ஆவியிலே பாவத்திலிருந்து உயிர்ப்பிக்கப்பட்டிருந்தால் ஒரு நாள் சரீரத்தில் இருக்கிற பாவத்தன்மையும் நீக்கப்பட்டு உயிர்ப்பிக்கப்படுவோம். ஆனால் இந்த ரெண்டு சம்பவங்களுக்கும் நடுவே நாம் வாழ்கின்ற இந்த வாழ்க்கையிலே பாவத்திலிருந்து மீட்கப்பட்ட நம் ஆவியினாலே இன்னும் பாவத்திலிருந்து மீட்கப்படாத நம் சரீரத்தோடு நாம் ஒவ்வொரு நாளும் போராடி கொண்டு அதன் பாவ செயல்களை அழித்து கொண்டிருக்கிறோம். இதைதான் அடுத்த வசனங்கள் சொல்லுது. ஆகையால் சகோதரரே, மாம்சத்தின்படி பிழைப்பதற்கு நாம் மாம்சத்துக்கு கடனாளிகள் அல்ல. மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள், ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள். ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவருக்கும்
இந்த உலகத்தில் இருக்கிற பாடு இது. ஆனால் இந்த பாடுகள் எல்லாம் இனி நம்மிடத்தில் வெளிப்பட போகும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல அப்படின்னு 18ஆம் வசனம் சொல்லுது. இனி நம்மிடத்தில் வெளிப்பட போகும் மகிமை என்ன? அந்த மகிமை வெளிப்பட யாரெல்லாம் காத்திருக்கிறார்கள், எப்படி காத்திருக்கிறார்கள் என்பதை தான் அடுத்த வசனங்கள் விளக்குது. 19ஆம் வசனம், மேலும் தேவனுடைய புத்திரர் வெளிப்படுவதற்கு சிருஷ்டியானது மிகுந்த ஆவலோடே காத்து கொண்டிருக்கிறது. இங்க சிருஷ்டி என்று சொல்லப்படுவது பூமியில் உள்ள தேவனின் ஒட்டுமொத்த படைப்பையும் பொதுவாய் குறிக்கின்ற சொல். மனிதன் பாவம் செய்ததினாலே அவன் தேவ உறவை இழந்தது மட்டுமல்லாமல் அவன் நிமித்தமாக ஒட்டுமொத்த பூமியும் சாபத்துக்குள்ளானது அப்படின்னு ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல பார்க்கிறோம். நாம் காண்கின்ற இந்த பூமி இன்று வரைக்கும் அந்த சாபத்திற்குள்ளேயே தான் இருக்கு. இயற்கை சீற்றங்கள், கொள்ளை நோய்கள் அப்படின்னு இந்த பூமியில் ஏற்படுகிற எல்லா தீங்கிற்கும் காரணம் மனிதனுடைய பாவத்தினால் தேவன் இந்த பூமியை சபித்ததுதான். சாபத்திற்குள் இருக்கிற இந்த பூமி தேவனுடைய புத்திரர் வெளிப்படுவதற்கு மிகுந்த ஆவலோடே காத்து கொண்டிருக்கிறது. இங்கே தேவனுடைய புத்திரர் அப்படின்னு சொல்லப்படுவது யாரை? 15ஆம் வசனம் சொல்லுது, அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். ரட்சிக்கப்பட்டிருக்கிற எல்லோருமே தேவனுடைய புத்திரர்கள். காலம் காலமா எத்தனையோ பேர் ரட்சிக்கப்பட்டு பரலோகம் போயிட்டாங்க. இன்னும் அநேகர் பூமியிலே ரட்சிக்கப்பட்டு கொண்டும் இருக்கிறார்கள். அதாவது பரலோகத்தில் இருக்கிற தேவ பிள்ளைகள், பூமியில் இருக்கிற தேவ பிள்ளைகள், இவர்கள் எல்லோரும் சேர்ந்து வெளிப்பட போகிற நாளுக்காய் இந்த பூமி காத்து கொண்டிருக்கிறது. ஏன் காத்து கொண்டிருக்கிறது? 20ஆம் வசனம், அது ஏனென்றால் சிருஷ்டியானது அழிவுக்குரிய அடிமைத்தனத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளைகளுக்குரிய மகிமையான சுயாதீனத்தை பெற்றுக்கொள்ளும் என்கிற நம்பிக்கையோடே காத்து கொண்டிருக்கிறது. அதாவது மனிதனுடைய பாவத்தினால் சாபத்திற்குள்ளான பூமி தேவனுடைய பிள்ளைகள் வெளிப்படும் போதுதான் அந்த சாபத்திலிருந்து விடுதலையாக்கப்படும். இன்றைக்கு இந்த பூமியில் நாம் காண்கின்ற அத்தனை தீங்கும் அன்றைக்கு தான் முடிவுக்கு வரும். அதனால்தான் சர்வ சிருஷ்டியும் தேவனுடைய பிள்ளைகள் வெளிப்படுவதற்கு காத்து கொண்டிருக்கிறது. ஆனால் தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் வேறு ஒன்றுக்காய் காத்து கொண்டிருக்கிறோம். அது என்ன? 23ஆம் வசனம், ஆவியின் முதற் பலன்களை பெற்ற நாமும் கூட நம்முடைய சரீர மீட்பாகிய புத்திர சுவிகாரம் வருகிறதற்கு காத்திருந்து நமக்குள்ளே தவிக்கிறோம். மீட்பு என்றால் ஒரு பெரிய விடுதலை. இப்போது ஆவியிலே விடுவிக்கப்பட்டிருக்கிற நாம் இன்னும் சரீரத்துல விடுவிக்கப்படல. எல்லோருக்கும் இருக்கிற பாவ சோதனைகள் தான் நம் சரீரத்திலையும் இருக்கு. எல்லோருக்கும் வருகிற வியாதிகள் தான் நம் சரீரத்திலையும் வருது. ஆனால் இந்த சரீரத்தில் ஏற்படுகிற பாவ சோதனைகள், வியாதி வேதனைகள் எல்லாம் ஒரு நாள் முடிவுக்கு வரும். நம்முடைய இந்த பாவ சரீரம் ஒரு பெரிய விடுதலையை பெற்றுக்கொள்ளும். இது எப்போது நடக்கும்? பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 20-21 வசனங்கள். நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. அங்கே இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அவர் எல்லாவற்றையும் தமக்கு கீழ்ப்படுத்தி கொள்ளத்தக்க தம்முடைய வல்லமையான செயலின்படியே நம்முடைய அற்பமான சரீரத்தை தம்முடைய மகிமையான சரீரத்துக்கு ஒப்பாக மறுரூபப்படுத்துவார். கவனிச்சிங்களா? நம்முடைய இந்த பாவ சரீரம் நமக்கு நிரந்தரம் அல்ல. நம்முடைய நிரந்தரமான குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது. அந்த பரலோகத்திலிருந்து ஒரு நாள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வருவார் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அவர் வரும்போது நம்முடைய அற்பமான சரீரத்தை, அதாவது நம்முடைய பாவத்தன்மை உள்ள இந்த சரீரத்தை தம்முடைய மகிமையான சரீரத்திற்கு ஒப்பாக மறுரூபப்படுத்துவார். அதாவது பாவமே இல்லாத பூரணமான பரிசுத்த சரீரமாக மறுரூபப்படுத்துவார். இன்றைக்கு கனவீனம் உள்ள நம் சரீரம் அன்றைக்கு மகிமையுள்ளதாய் எழுந்திருக்கும். இன்றைக்கு பலவீனம் உள்ள நம் சரீரம் அன்றைக்கு பலமுள்ளதாய் எழுந்திருக்கும். மண்ணான ஆதாமின் சாயலை இன்றைக்கு அணிந்திருக்கிற நாம் அன்றைக்கு வானவராகிய இயேசு கிறிஸ்துவின் சாயலை அணிந்து கொள்வோம். இன்றைக்கு தேவனுக்கு பூரணமாய் பிரியமான வாழ்க்கை வாழ முடியலையே அப்படின்னு நாம் இந்த சரீரத்தில் தவிக்கிற தவிப்பு அன்றைக்கு முடிவுக்கு வரும்.
இப்போது ஆவியிலே மீட்கப்பட்டிருக்கிற ஒவ்வொருவரும் எப்போ இயேசு இரட்சகர் வருவார், எப்போ இந்த பாவ போராட்டத்தில் இருந்து எனக்கு முற்றிலுமான விடுதலை கிடைக்கும் என்று காத்திருந்து நமக்குள்ளே தவிக்கிறோம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்துல இதை தான் பார்க்கிறோம். இப்போ அடுத்த வசனங்கள் என்ன சொல்லுது பாருங்க. அந்த நம்பிக்கையினாலே நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். காணப்படுகிறதை நம்புகிறது நம்பிக்கை அல்ல, ஒருவன் தான் காண்கிறதை நம்ப வேண்டுவதென்ன? நாம் காணாததை நம்பினோமாகில் அது வருகிறதற்கு பொறுமையோடே காத்திருப்போம். ரட்சிப்பு என்பது வெறும் இயேசு என் பாவங்களுக்கான தண்டனையை தன்மேல் ஏற்றுக்கொண்டார் என்று விசுவாசிப்பது மட்டுமல்ல, இயேசு என்னையும் இந்த பாவ சரீரத்திலிருந்து விடுதலையாக்கி அவரை போலவே பூரண பரிசுத்தமாய் மாற்றுவார் என்று நம்புவது. அந்த நம்பிக்கையினாலே நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். பரலோகத்திலிருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரவும் நம்முடைய பாவ சரீரங்களை அவருக்கு ஒப்பான மகிமையின் சரீரமாய் மாற்றப்படவும் வேண்டும். இந்த வாக்கு தத்தத்தை யாரும் இன்னும் பார்க்கல. ஆனால் இவைகள் வரும் என்று பொறுமையோடே நம்பி காத்திருக்கிறோம். இதை சொல்லிட்டு தான் அடுத்து 27ஆம் வசனத்துல வேதம் சொல்லுது, அந்தபடியே, அதாவது சர்வ சிருஷ்டியும் எப்படி காத்து தவித்து கொண்டிருக்கிறதோ, தேவனுடைய பிள்ளைகளாகிய நாமும் எப்படி காத்திருந்து நமக்குள்ளே தவித்து கொண்டிருக்கிறோமோ, அந்தபடியே ஆவியானவரும் அவர் தமக்குள்ளே தவித்து நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். அதாவது நமக்கு இந்த பூமியிலே ஏற்படுகிற அன்றாட பாடுகளுக்கெல்லாம் முழுமையான தீர்வு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரலோகத்திலிருந்து வந்து ரட்சிக்கப்பட்டவர்களுடைய சரீரத்தை மறுரூபப்படுத்தி இந்த பூமியை ஆளுகை செய்வதுதான். ஒவ்வொரு முறை நாம் இந்த சரீரத்தில் பாடு அனுபவிக்கும் போதும் நம்முடைய உள்ளார்ந்த தவிப்பு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மீண்டுமாய் இந்த பூமிக்கு திரும்ப வர வேண்டும் என்பதாய்தான் இருக்கணும். அப்போது நாமும் மறுரூபமாக்கப்பட்டு முழுமையாய் தேவ பிள்ளைகளாகவே வாழ்வோம். இதுதான் பிதாவின் சித்தம். அதனால நம்முடைய ஜபங்களும் இதன் அடிப்படையிலேயே தான் இருக்கணும். ஆனால் பல நேரங்கள்ல நம்முடைய ஜபம் இதற்கு ஒத்ததா இல்லாமல் வேற மாதிரி இருக்கு. நமக்கு ஒரு பிரச்சனை வரும்போது அதுக்கு தற்காலிகமான ஒரு தீர்வு கிடைச்சா போதும்னு தான் நினைக்கிறோமே அன்றி, இதுல உண்மையிலேயே பிதாவின் சித்தம் என்னன்னு பொறுமையாய் யோசித்து அதற்கேற்ப நாம் ஜபிப்பதில்லை. இதுதான் நம்முடைய பலவீனம். நம்முடைய இந்த பலவீனத்திலே ஆவியானவர் நமக்காய் பரிதபித்து நம்முடைய சித்தத்தின்படி அல்ல, ஆவியானவர் பிதாவின் சித்தத்தின்படி நமக்காய் வேண்டுதல் செய்கிறார். அப்போ இங்க ஆவியானவர் எதற்காக மிகவும் தவித்து வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார்? பரலோகத்தில் இருக்கிற நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு மீண்டும் வரணும். ரட்சிக்கப்பட்ட நாம் எல்லோரும் இயேசுவை போல மாறணும். பாவம் நிறைந்த இந்த உலகத்திலே நீதி வாசம் செய்யும் இயேசுவின் ராஜ்யம் வரணும். இப்படிப்பட்ட அந்த நாளுக்காகத்தான் சர்வ சிருஷ்டியும் ஏகமாய் தவித்து காத்து கொண்டிருக்கிறது. ஆவியின் முதற் பலன்களை பெற்ற நாமும் அந்த நாளுக்காகத்தான் தவித்து காத்து கொண்டிருக்கிறோம். அந்த நாளுக்காகத்தான் ஆவியானவரும் வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு வேண்டுதல் செய்து கொண்டிருக்கிறார். ஆமேன். கர்த்தராகிய இயேசுவே வாரும்.